श्री गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमद् आनंद तीर्थ भगवत पदाचार्येभ्यो नमो नमः कल्याणाद्भुतगात्राय कामिदार्थ प्रदायिने श्रीमद् वेंकटनाथाय श्रीनिवासाय नमः எல்லாருக்கும் நமஸ்காரம். இது தமிழ் உபன்யாசம் தான், பிரவச்சனம் தான். இது வந்து இன்று காலையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து இந்த சேலையூர் கேம்ப் ரோட்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தள்ளி மப்பேடுன்னு ஒரு இடத்துல இருக்கேன். அந்த மப்பேடுங்கிற இடத்துல இருந்து பெருங்களத்தூர் போற வழி, ஆலப்பாக்கம் பெருங்களத்தூர் போற வழி, அந்த வழியில ஒரு பெருமாள் கோவில் SSM நகர்னு இருக்கு. சுந்தரவல்லி குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு நிறையா இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோவில், சிவன் கோவில் எல்லாமே இருக்குது. ராகவேந்தர சன்னிதானம் இருக்குது, காயத்ரி தேவி சன்னிதானம் இருக்குது, தியாகராஜர் சன்னிதானம் இருக்குது. ரொம்ப அருமையான கோவிலுங்க. ப்ரைவேட் கோவில் தான், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த எவ்வளோ அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கோவிலுங்க சொல்கிறதுக்கு டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தைகள் பத்தாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான கோவில், நல்ல ஒரு டிவைன் வைப்ரேஷன். தினூர் மாதம் அப்போ நடந்துகிட்டே இருக்கிறதுனால காலையில் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி 4:30க்கு எங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு நடந்து போவாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும் எங்கள் வீட்டில் அந்த கோவில் போகிறதுக்கு. சில நேரம் காலையில் யாராச்சும் வழிப்போக்கர்கள், ட்ரெஸ் பாசர்ஸ் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறவங்க லிஃப்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா போகும்போது நடந்து போயிடுவேன். வரும்போது ஒருத்தர் லிஃப்ட் கொடுப்பாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்து தள்ளி நிப்பாட்டிடுவார், கொண்டாந்து இறக்கி விட்டுடுவார், ட்ராப் பண்ணிடுவார். இப்படி இன்னைக்கு காலையில் வந்து நான் அந்த வாக்கிங் போகும்போது திடீர்னு நான் ராம ராம ராமான்னு சொல்லிட்டு போவேன், இல்லைன்னா ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போவேன், இல்லைன்னா காயத்ரி மந்திர ஜபம் பண்ணிட்டு போவேன். இப்படி ஏதோ ஒரு தெய்வ சிந்தனையோட தான் போவேன் நான். இல்லைன்னா இத்தனை பேர் போகிறேன், ஒருத்தவங்க கூட லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கூட லிஃப்ட் கொடுக்கணும், என்ன வரமாட்டேங்குது, நல்ல எண்ணமே வரமாட்டேங்குது, சத் சிந்தனையே வரலேன்னு சொல்லிட்டு கூட சிந்தனை பண்ணிட்டு போவேன் நான். சரி, இன்னைக்கு நமக்கு பகவான் படி அளக்கலை, இன்னைக்கு நடந்தா வரணும் யோக ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு எனக்கு இந்த 1 2 buckle my shoe, 3 4 shut the door, 5 6 pickup sticks, 7 8 lay them straight, 9 10 a big fat hen அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரைம்ஸை வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லிட்டு ஸோ இது வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து நர்சரி ரைமாக பண்ணியிருந்தா கூட இதுக்குள்ள பகவான் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு சிந்திப்போம் அப்படின்னு சிந்தனை பண்ணேன். அப்போ எனக்கு வந்த சிந்தனை தான் இந்த பதிவு. ஒரு இங்கிலீஷ் ரைமு எப்பயோ நான் சின்ன வயசுல படித்தது, என் பிள்ளைங்களுக்கு கூட நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது, என் பேரம்பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. எப்பயோ படித்தது அது ஞாபகம் இருந்தது, அதை வச்சுக்கிட்டு இந்த சிந்தனையை ஓட்டினேன். ஸோ 1 2 buckle my shoe. 1 எதை குறிக்குது? பகவான் ஏகோ விஷ்ணு, பகவான்கிறவன் ஒருத்தன், அவன் தான் விஷ்ணு. ஸோ 1 2 2னா என்ன? துவைதம். மத்வாச்சாரியார் வந்து துவைதத்தை வந்து வெளிக்கொண்டாந்து நமக்கு கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் வந்து ஐயங்கார், ராமானுஜர், ஸ்மார்த்தால் ஐயர், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மனிதர்கள் பிறந்தாங்க, ஏதோ ஒரு அம்சத்தினால அவங்க அப்போ இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மத்துவ மதம்ங்கிறது அடுத்த இப்போ இருக்கிற வாயு பகவான் தான் அடுத்த பிரம்ம பதவிக்கு அடுத்த கல்பத்தில் வராரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை தான் சிரஞ்சீவி. அவர் வந்து அழிவு கிடையாது, ஆயுசு அவருக்கு நிர்ணயம் ஆகலை. சிரஞ்சீவியா பிரளய காலம் வரைக்கும் அவர் சிரஞ்சீவியா இருப்பார். அப்ப ஒண்ணுன்னா பகவான் ஏகோ விஷ்ணு, 2 ஹரி சர்வோத்தமா, எல்லாரையோட வசந்தவன் பகவான், ஜீவர்கள் உத்தமன் வாயு பகவான்,
ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா அப்படிங்கிறது துவைத சித்தாந்தத்தோட ஒரு மோட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 2 பகவானையும் இந்த துவைதத்தையும் புரிஞ்சுக்கிட்டு 1 2 பக்கிள் மை ஷூ. ஸோ ஷூங்கிறது எங்கே போடுறோங்க? காலில் போடுறோம். ஸோ பகவானோட காலில் பக்தி அப்படிங்கிற ஷூவை நீங்கள் செலுத்தி பக்கிள் பண்ணுங்க. பக்கிள் அப்படின்னா கட்டுறது, டை. ஷூ லேஸை வந்து பக்கிள் பண்ணுறோம். அப்போ அதை டை பண்ணும்போது, அதாவது பகவானோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறத 1 2 பக்கிள் மை ஷூ அப்படின்னு இதுக்கு நம்ம விவரணை பண்ணலாம். ஸோ அடுத்தது 3 4 ஷட் த டோர் ஒரிஜினலாக இருந்தது. இப்போ லேட்டஸ்டாக வர புஸ்தகத்தெல்லாம் 3 4 நாக் த டோர். ஷட் த டோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 3 3 உலகம், பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இந்த 3 குணங்கள். 4 4 வேதங்கள். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கதவை ஷட் பண்ணிடுறோம், மூடிடுறோம். அப்போ இந்த 3 உலகம், 3 சத்வரஜ தமோ குணங்கள், 4 4 வேதங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு ஷட் த டோர், உங்கள் டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை நாக் த டோர், நாக் அட் த டோர், அந்த பகவானோட கதவை தட்டினாலும் அந்த வைகுண்டம், அந்த மோட்சம், சொர்க்கம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இது தெரிவிக்கிறது. ஸோ 5 6 பிக்கப் ஸ்டிக்ஸ். 5 உங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள். இந்த தேகமே பஞ்சபூதங்களால் ஆனதுதான். நீர், நீளம், நெருப்பு, ஆகாயம், காற்று, பஞ்சபூதங்கள். திருவண்ணாமலை பஞ்சபூதங்கள்ல ஒரு ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அது ஒரு ஸ்தலம். இப்ப 5 பஞ்சபூதங்கள், 6 6 தலைப்புல இருக்கிற சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்களை படிச்சு 5 6 பிக்கப் ஸ்டிக்ஸ். அதுல சொன்ன விஷயங்களால ஒரு தண்டம் மாதிரி, குச்சி மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு 7 8 லேதம் ஸ்ட்ரைட். 7 சப்தத்வீபங்கள், 7 தாதுக்கள், 8 அஷ்ட அனிமா, கரிமா, லகிமா அப்படிங்கிற அஷ்ட மகா சித்திகள். இந்த சித்திகள்லாம் நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த தீபங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தீபங்களில் இருக்க பகவானோட ஸ்தானம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லேதம் ஸ்ட்ரைட் அப்படின்னாக்க ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியை வந்து கீழே தள்ளி விட்டா, குச்சியை கையை பிடிச்சிட்டு இருக்கோம், குச்சியை விட்டோம்னாக்கா தடால்னு கீழே விழுந்துடும். அதே மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். குச்சி எப்படி விழுமோ கையை விட்ட உடனே அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா பகவானுக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நீங்க பண்ணுங்க. அந்த நமஸ்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நயன்னா நவவித பக்தி. அந்த நவவித பக்திகள் நீங்க பண்ணினாக்க 7 8 லேதம் ஸ்ட்ரைட். நயன் நவவித பக்தி. 10 தசம் அப்படின்னாக்க பூர்ணம்.
மத்வாச்சாரியாருக்கு தசப்பிரமதின்னு பேர். 9, 10 a big fat hen. a big fat hen அப்படின்னாக்க சொர்க்கலோகம், வைகுண்டம், நிறைய மனுஷங்க இருப்பாங்க. இங்கதான் ஜனத்தொகை நிறைய வளர்ந்துச்சுருந்தாக்க தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, வாசம் பண்றதுக்கு இடம் கிடைக்காது. அங்க அது எலாஸ்டிசிட்டி உள்ளது அந்த வைகுண்டம் சொர்க்கம்லாம். எத்தனை எலிஜிபிள் பீப்புள் வந்தாலும் அங்க அவங்கள உள்ள வாங்கிக்கும். அது எல்லாத்தையும் அள்ளிக்கொள்ளும் ராஜாங்க கப்பல்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ராஜாங்க ஸ்வராட் பகவான் தான். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தியம் சூரயः. ஞானிகள் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறான். ஸ்வராட் அவன் தான் ஸ்வராட். அவனுக்கு ராஜா அவனு தான். அவனுக்கு ஒரு ராஜா கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் ராஜா அவன் ஸ்வராட். அப்பேற்பட்டு ஒரு பிக் ஃபேட் ஹென் அந்த சொர்க்கம், பிக் ஃபேட் சொர்க்கம், பிக் ஃபேட் வைகுண்டம், எதனா வச்சுக்கணும். இப்படி ஒரு சிந்தனைய அந்த இங்கிலீஷ் ரைம்ஸ்ல நம்ம இணைச்சி பார்க்கணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சிந்தனை தான். இனிமே அந்த இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது சும்மா டிட்பிட்ஸ் மாதிரி. பக்தி வேணும், திருடமான பக்தி வேணும், பரமாத்மா பாதங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த ரைம்ஸ் உணர்த்துது. இப்படி இன்டர்பிரட் பண்ணி கூட இந்த ரைம்ஸை நம்ம சொல்லி கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். சும்மா டிபிக்ஸ் மாதிரி படுத்திக்கிட்டேன். பாக்கி சாஸ்திர விஷயங்கள்லாம் பேசும்போது விஸ்தாரமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணா நமஸ்து. ஹரே நமः.